Hi viewers, welcome to my Shah YT channel. நான் போகிற எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஈஸியாக இருந்தால் என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னே எக்ஸாம்பிள் 1.31 பார்த்துருந்தோம். இப்போ எக்ஸாம்பிள் 3.2 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே பார்த்ததெல்லாம் ஸ்கொயரேஷனல், அது அடிஷன், சப்ராக்ஷன், அதிலே அது ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ க்யூப் பார்க்க போகிறோம். இந்த 400 கியூப் பர்ஃபெக்ட் க்யூபான்னு கேட்குறாங்க. இந்த 400 பர்ஃபெக்ட் க்யூபான்னு கேட்குறாங்க. அதனால் க்யூப் எடுக்கிறதுனா 3 இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃப்ராக்ஷன் பண்ணுறாங்க. அப்போது 2ஆல் பண்ணும்போது இது 200, 2ஆல் பண்ணும்போது 100, 2ஆல் பண்ணும்போது 25, பண்ணும்போது 50, 2ஆல் பண்ணும்போது 25, 5ஆல் பண்ணும்போது 5, 5 5 25, திருப்பி 5ஆல் வரும்போது அவ்வளோதான். அப்போ என்ன வருது? 2 × 2 × 2, அது 2 × 5 × 5. இப்போ க்யூப்னா 2^3, இது 2^3 ஆயிடுது, 3 ஆகுது. ஆனால் இது பர்ஃபெக்டான பேர் இல்லை. அதனால் 400 இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் க்யூப். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.33. ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் 675 must be multiplied to be obtain a perfect cube. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதை நம்ம பர்ஃபெக்ட் க்யூபான்னு பார்க்க சொல்கிறாங்க. வேணுன்னா கூட நம்ம மல்டிப்ளை பண்ணி சொல்கிறாங்க. இப்போ 675 ப்ரைமரி ஃபேக்டரேஷன் பண்ணும்போது அது ரெண்டு விதமாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3ஆல் பண்ணால் 225 வருது, திருப்பி 3ஆல் பண்ணும்போது 75 வருது, 3ஆல் பண்ணும்போது 25, 5ல் வந்தால் 51. இதே நம்ம இன்னொரு மெத்தட் என்னென்னா 675, 5 5 5 25 போது 5ல் பண்ணுறோம். 5ல் பண்ணும்போது 135, 5ல் பண்ணும்போது 27, 3 பண்ணும்போது 9 டைம், 3 பண்ணும்போது 3. அதனால் 5 × 5 × 3 × 3 × 3 இங்கே ஒரு பேர் கம்மியாக இருக்குது, அதனால் லெஃப்ட். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை, இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ரெண்டு பக்கமும் 5ஆல் மல்டிப்ளை, 675 × 5, இங்கே ஒரு 5 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இது 675 × 5 375, 375, அடுத்து 5 × 5 × 5. அப்போ 375 ஈஸியாக பர்ஃபெக்ட். இப்போ இது ஒரு க்யூபாக வந்துச்சா, 5 க்யூபு 3 க்யூப், இதுதான் பர்ஃபெக்ட். அப்போ சிம்பிளான ஆன்சருக்கா. அப்போ 300 × 375 ஈஸியாக பர்ஃபெக்ட் க்யூப் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஃபைண்ட் த க்யூப் ரூட் ஆஃப், அது எக்ஸாம்பிள் 1.34 போகிறோம். ஃபைண்ட் த க்யூப் ரூட் ஆஃப் த 27,000க்கு க்யூப் ரூட் பார்க்க சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது முதல்ல ப்ரைமரி ஃபேக்ஷனேஷன் பண்ணுறாங்க. இது க்யூப் ரூட்டுன்றது நம்ம 3ஆல் பண்ணுறாங்க. 3னா 9,000, திருப்பி 3ஆல் பண்ணும்போது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே வருதுங்களா. லாஸ்ட்டாக 1 வருது. அப்போ ஆன்சர் என்ன வருது? 3 × 3 × 3, 2 × 2 × 2, 3 × 3 × 3. அப்போது 3, இது ஒரு செட்டு. க்யூப்னா 3 இருக்கணும், 3 3 3 இருக்கணும். ஸ்கொயர்னால் 2 செட்டாக இருக்கணும். இப்போ 3, இது ஒரு 2 செட், இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. அப்போது 3 க்யூப், 2 க்யூப், 5 க்யூப். அப்போ இப்போ ரூட் எடுக்கிறாங்க. இதுக்கு ரூட் எடுத்தால் காமனாக, இது எல்லாத்துக்குமே காமனாக 3 மேலே இருக்குது. அப்போது 3 போட்டுக்கிறோம். அப்போது ரூட்க்கும் 3க்கும் கேன்சல். அப்போ எடுத்துட்டா 3 × 2 × 5 வருது. அப்போ 3 2 6, 6 5 30. ஆன்சர் வந்துருச்சு. அதோட க்யூப் ரூட் ஆஃப் 27,000 ஆன்சர் 30. எக்ஸாம்பிள் 135. இதை எவாலுவேட் பண்ண சொல்கிறாங்க, சின்னதாக்க சொல்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு இந்த கொஷின் எடுத்துக்கணும். இதை பிரிக்க சொல்கிறாங்க. இப்போ 10 × 10 × 10 பிரித்தா 1000 வரும். இது கம்மியாக இருக்குது 9,000. அதை நம்ம என்ன பண்ணுறோம், 20 × 20 × 20 போகிறோம். போட்டால் 8,000 வருது. அதுவும் கம்மியாக இருக்குது இந்த 9261க்கு. அதனால் 21 × போட போகிறோம். 21 × 21 × 21. அப்போ 21 × 21 441 × 21. அப்போ 441 போட்டால் 9,261 வருது. அது கரெக்டான ஆன்சர் வந்துடுது. அதனால் 21 × 21 × 21 8,000க்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 20 × 20 × 20, அப்போ 20. அப்போ 21 க்யூபு 20 க்யூபு. இதுக்கு ரூட் எடுக்கும் போது அப்போது 21 க்யூப்
இந்த ரூட்டை வேறு எப்படி போடலான்னா 1/3 இந்த ரூட்டோட ஈக்குவல் டு வேல்யூ 1/3 அப்போது 1/3 போடுறாங்க. இது 21 அப்போ 3க்கு 3 நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ரூட்டுக்கோ 3க்கும் கேன்சல் ரூட்டுக்கோ 3 இது ஒரு அனதர் மெத்தட் போட்டு 21/30 இதை டிவைட் பண்ணால் 1 × 1/20 ஆன்சர் வந்துச்சு. இப்போ ரெண்டாவது அதுலேயே இது 1728/729 ஃபஸ்ட்டு இதை வந்து 1728/729 இதுக்கு முதல்ல ப்ரைமரி ஃப்ராக்ஷனேஷன் ஒரே மாதிரியே கண்டுபிடிக்கணும். இப்போ 10 எடுத்தால் 1000 தான் வரும். அதனால் 11 எடுக்கணும். 11 எடுத்த என்ன வருது 1331 வருது. அதுவும் அதுக்கான கொஷின் நம்மளுக்கு 1728 வரும். அதனால் 12 போட்டு பார்க்குறேன். 12 × 12 × 12 போட்டால் 1728 வருது. அப்போது 12 × 12 × 12 1000. இப்போ 729க்கு பார்க்குறோம். 729க்கு பார்த்தா 10,000 வருது. அதனால் 9 போட்டு பார்க்குறாங்க. 9 9s are 81 81 × 9s are 729. அப்போது 729க்கு 9 × 9 × 9 அப்போ 12 கியூபு 9 கியூபு. அது ரூட் போட்டால் ரூட்டுக்கும் கியூபுக்கும் கேன்சல். அப்போ 12/9 12/9 3 டேபிள் அடித்தா இது 3 டைம் இது 4 டைம் 4/3. அப்போ 4/3 டிவைட் பண்ணால் 4 3ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 1 3 3s are 3. அப்போது 1 கோஷன்ட் இங்கே வச்சிடும். இங்கே பேலன்ஸ் 1 இங்கே 1/3 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.36 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்து ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ கண்டு 4 மேலே என்ன கொடுத்துருக்காங்க இன்வெர்ஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம -3ன்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறதுனால இன்வெர்ஸ் 3ன்னு சொல்லுவாங்க. -3 அப்போது இந்த மைனஸில் இந்த பவரில் மைனஸ் இருக்கிறதுனால 1/4 கியூப்னு போட்டால் ப்ளஸ் ஆகிடும். அங்கே மைனஸாக இருக்கிறது இப்படி தழக்கிடம் போடும்போது 4 + 3 ஆகிடும். அப்போது 4 × 4 × 4 அப்போது 4 4s are 16 16 4s are நீங்களே பாருங்களேன் 4 4s are 16 16 4s are 64. அப்போது 1/64. அடுத்து 1/2 -3ன்னு இருக்குது. பேஸ் 2ன்னு இருக்குது. பவர் வந்து -3ன்னு இருக்குது. அதனால் இங்கே -3 கீழே வந்தால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே கீழே இருக்கிறது மேலே வந்தால் மேலே ப்ளஸ் ஆகிடும். 2 + 3 / 1 அப்புறம் 2 × 2 × 2 2 2s are 4 4 2s are 8 ஆன்சர் வந்துச்சு. இப்போது -2/5 -2/3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது பேஸ் சேமாக இருக்கிறதுனால அப்படியே எடுத்து போட்டு இந்த பவரை வந்து 5 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணணும். எதுவுமே இல்லாமல் இருந்தால் இங்கே ப்ளஸ் போட்டு +3 அப்போ -3 இப்போ -2/2 அப்படின்னு போடும்போது அந்த 2ன்னு இருக்கிறதுனால -2 × 2 அப்போது இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. 2 2s are 4 ஆன்சர் வந்துடுச்சு. அடுத்து 3² / 3 -² அப்படின்னு இருக்குது. 3² இன்ட்டு இந்த மைனஸ் இருக்கிறது மேலே போனால் ப்ளஸ் ஆகுமா அது ப்ளஸ் 3² / 1 1 கீழே இருக்கிறது மீனிங் இல்லை. அப்போ 3 அப்போ காமனாக பேஸில் 3 இருக்குது 3 எடுத்துக்கோம் 2 + 2 அப்போ 3/4 3 × 3 3 × 3 × 3 அப்படின்னு போட்டுக்கலாம். 9 3 3 தான் என்ன அப்போ 9 9s are 81. இதுவே ரெண்டாவது மெத்தட் என்னென்னா அவங்க 3² அப்படியே வச்சுட்டு அப்படியே கூட வச்சுட்டு இப்போ 3² 9 × 9 81. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.37 சிம்பிளிஃபை அண்ட் ரைட் த ஆன்சர் இன் எக்ஸ்போனன்டியல் ஃபார்மில் எதை சொல்கிறாங்க எக்ஸ்போனன்டியல். அப்போது 3/5 / 3/8 ஹோல் பவர் 5 × 3 - 5. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் டிவைட் மெத்தடில் எழுதிக்கிறோம். இங்கே டிவைடிங் 3/5 / 3/8 5 × 3 × 5. நம்மளுக்கு இது மேலே இருக்குது அதனால் கீழே இருக்கிறது இது மேலே கீழே டிவைட் இது கீழே இருக்கிறது மல்டிப்ளையில் கொண்டு வரோம். இப்போ கீழே இருக்கிறது மல்டிப்ளையில் மேலே வரும்போது என்ன -8 மாறும். இப்போ 3 × 5 × 3 ⁻⁻8 × 3 × -5 அதுக்கு வந்து இந்த ஹோல் பவர் 5 தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுனா இல்லை இப்படி கூட எடுத்துக்கலாம். 3 × 5 - 8 இங்கே பேஸ் வந்து காமனாக இருக்குது அதனால் 3ன்னு போட்டுக்கிறோம் 5 - 8ன்னு போட்டுக்கிறோம் ஹோல் பவர் 5ன்னு போட்டு × 3 ⁻−5 3 அப்போது
மைனஸ் 8ல் 5ல் மைனஸ் 8 போச்சுன்னா -3 இன்ட்டு ஹோல் 5 இன்ட்டு 3 மைனஸ் 5 அடுத்து 3 மைனஸ் 3 இன்ட்டு 5 இது மல்டிப்ளை ஆகும் இங்கே இன்ட்டு 3 மைனஸ் 5 அப்போ 3 மைனஸ் 15 3 மைனஸ் 5 மைனஸ் 15 மைனஸ் 5 அப்போது மைனஸ் 20 மைனஸ் 20 மைனஸ் 15 மைனஸ் 5 அப்போ 3 மைனஸ் 12 இதுதான் கரெக்ட் ஆன்சர். இங்கே இன்னொரு மெத்தடும் இருக்குது. இப்போ நம்ம தனித்தனியாக கூட எடுத்துக்கின்னு கூட போடலாம். அது வந்து லாங்காக போகும். எப்படின்னா இப்போ இங்கே இந்த ஸ்டெப்புக்கு பாருங்கள், நம்ம எப்படி பிரித்தோம்? 3 இன்ட்டு 5 ஆஃப் 5 இன்ட்டு 3 இன்ட்டு மைனஸ் 8 ஆஃப் 5 இன்ட்டு 3 இன்ட்டு மைனஸ் 5 இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு வரும். 3 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு மைனஸ் 8 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு மைனஸ் 5 அப்போ இங்கே என்ன ஆன்சரு? 3 இன்ட்டு 25 இன்ட்டு 3 இன்ட்டு மைனஸ் 40 இன்ட்டு 3 இன்ட்டு மைனஸ் 5. ஆமா, இதை நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 3 காமனாக பேஸில் இருக்கா, அப்போது 25 இன்ட்டு மைனஸ் 40 மைனஸ் 5 அப்போ என்ன ஆன்சரு? இன்ட்டு மைனஸ் 25 மைனஸ் 45 அப்படின்னு வருதுங்களா? அப்போது ஆன்சர் என்ன வரும்? 25ல் மைனஸ் 45 போயிடுச்சுன்னா 3 மைனஸ் 20 சேம் ஆன்சர். இது கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுவும் நெக்ஸ்ட் மெத்தட். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை வச்சு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சம் இதிலே கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபையே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போன்ஷியல் ஃபார்மில் தான், அதே எக்ஸ்போன்ஷியல் ஃபார்மில். எக்ஸ்போன்ஷியல் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத சின்னதாக்கி இந்த பவர் வர மாதிரி எழுதணும். இதுதான் எக்ஸ்போன்ஷியல் ஃபார்ம். இப்போ இதிலே ரெண்டாவது சம் -3/4 இன்ட்டு 5/3 இன்ட்டு 4 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இது தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க. 5/4 5/4 செகண்ட் ஸ்டெப்பில். அடுத்தது இந்த 3/4ஐயும் 3/4ஐயும் கேன்சல் பண்ணுறாங்க. பண்ணால் -1 இருக்கிறதா ஆட்டுறீங்க இன்ட்டு 5/4 அப்போ மைனஸ் இன்ட்டு -4 5/4. இது வேறு எப்படி எழுதலாம்னா 1/5/4ன்னு கூட எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.38 ஃபைண்ட் எக்ஸ் ஸோ தட் -7 x + 2 இன்ட்டு -7 ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு -7 ஆஃப் 10. இங்கே எல்லாமே வந்து பவர் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆன்சர் கண்டுபிடிக்கும். இப்போ இங்கே ஆன்சர்லாம் கொடுத்துட்டு பவரில் இருக்கிற எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அதனால் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இங்கே காமனாக பேஸ் எல்லாமே -7 காமனாக இருக்குது. அதனால் -7 x + 2 + 5 இஸ் ஈக்குவல் டு -7 இன்ட்டு 10. இப்போ பேஸ் ரெண்டுத்துக்குமே சேம் தான். அதனால் நம்மளுக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் x + 2 + 5 அப்படியே எடுத்து எழுதிங்க. இங்கே இருக்கிற 10 எழுதிக்கிறோம். நம்ம காமனாக எப்பவுமே எப்படி எக்ஸ் கண்டுபிடிப்போம்? 2 7 இன்ட்டு 10. அப்போது இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸில் இருக்கிற 7 இந்த பக்கம் போனால் மைனஸில் வரும், இந்த பக்கம் மல்டிப்ளைல இருக்குது இந்த பக்கம் போனால் டிவைட் வரும், இங்கே மைனஸில் இருக்கிறது அந்த பக்கம் போனால் ப்ளஸ் வரும், இங்கே டிவைடில் இருக்குது இங்கே டிவைடில் இருக்கிறது அந்த பக்கம் மல்டிப்ளை, அதாவது ஆப்போசிட்டாக மாறும். மல்டிப்ளை டிவைடாக மாறும், டிவைட் மல்டிப்ளை மாறும், ஆட் சப்ராக்ஷன் ஆடாக மாறும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 10 - 7 அப்போ x இஸ் ஈக்குவல் டு 3. ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.39 கம்பைன் தி சயின்டிஃபிக் நோட்டிஃபிகேஷன். கம்பைன் பண்ண சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் நோட்டிஃபிகேஷன்லாம் எதுவும் இல்லைங்க, இந்த மாதிரி இருக்கிறது தான் சயின்டிஃபிக் நோட்டிஃபிகேஷன். இதை வந்து கம்பைன் பண்ண சொல்கிறாங்க, மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. அப்போ 7 × 10⁻2 இன்ட்டு 5.2 இன்ட்டு 10⁻7. இப்போ 7 × 5.2 எடுத்துக்கின்னு 10 இப்படி கூட இங்கே கூட ஒரு ஸ்டெப் வரும். 7 × 5.2 இன்ட்டு 10⁻2 இன்ட்டு 10⁻7 கூட ஒரு ஸ்டெப்பு வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 10 பவர், இந்த பவர் பேஸ் காமனாக இருக்கிறதுனால 2 + 7 ஆட் பண்ணிக்கிறாங்க. 7 × 5.2 எவ்வளோ? 36.4 இன்ட்டு 10⁻9. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி இருக்குது, 2 டிஜிட் தள்ளி வச்சு இப்போ இந்த பக்கம் தள்ளும் போது 10⁻1 வரும். அப்போது 10 காமனாக இருக்கும்போது 10 + 1 + 9 அப்போ ஆன்சர் என்ன? 3.64 இன்ட்டு 10⁻10. இது சயின்டிஃபிக் நோட்டேஷனாக வர விஷயம். இதிலே செகண்ட் சம்மு 3.7 இன்ட்டு 10⁻−5 இன்ட்டு
2 into 10 power minus 3 இது எடுத்துக்கிட்டாங்க 3.7 into 2 into 10 power minus 5 into 10 power minus 3 இது ரெண்டுத்தையும் மல்டிபிள்னா 7.4 into 10 power minus 3 minus 8 அப்படியே போட்டால் minus 8 அப்போ 7.4 into minus 8 இதுதான் ஆன்சர். இப்போ வந்து ரைட் த ஃபாலோயிங் சயின்டிஃபிக் நோஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கிற சயின்டிஃபிக் நோட்டிஃபிகேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. இப்போ 2.27 into 10 power minus 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2.27 அப்படின்றதுக்கு 10 power 4 கீழே வந்தால் இங்கே என்ன வரும் 2.27ன்றது கீழே வந்தால் 10 power plus 4 வரணும். மேலே கற்று கீழே போனால் 10 power 4. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 4க்கு 4 0 சேர்த்துக்கிறோம். சேர்த்து நம்ம டிஜிட் தள்ளி வைக்கும் போது இது இங்கே ஒரு ஒன்ஸா ஏற்கனவே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது அந்த ஒரு புள்ளி ப்ளஸ் இப்போ ஒரு 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கணும் 1 2 3 4 வச்சா 6 இது ஒரு 2 ஜி 3 4 5 6 6 டிஜிட் தள்ளி 1 2 3 4 5 6 6 ஜி தள்ளி புள்ளி வச்சா இதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு லைட் ட்ராவல் ஆஃப் பர் செகண்ட் லைட் எத்தனை லைட் ட்ராவல்ஸ் ஆகுது கேட்குறாங்க. எத்தனை மைலுக்கு ட்ராவல் ஆகுது பர் செகண்ட் ஒரு செகண்ட்க்கு எவ்வளோ மைல் லைட் ட்ராவல் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இது ஸ்பேஸில் இருக்கக்கூடியது 1.86 into 10 power 5 ஒரு செகண்ட்க்கு 1.86 இது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இருக்குது. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதுறோம். அதனால் 1.86 into 10 power 5 10 power 5ன்றது 5 0 சேர்த்துக்கணும். அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணால் இவ்வளோ ஆன்சர் வந்தால் 186 ப்ளஸ் இந்த 5 0 வந்துடுது. இங்கே 2 ஜி தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இங்கே புள்ளி வச்சா இது 2 0 புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற 2 0 கணக்கில் அதனால் எடுத்துகிட்டு என்ன ஆன்சர் வருது 1,86,000 மைல் பர் செகண்ட்ஸ்னு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோதான் சாப்டர் 1. மொத்தம் 8th ஸ்டாண்டர்டுக்கு மொத்தம் 7 சாப்டர் இருக்குது. 7 சாப்டரில் ஒரு சாப்டர் ஃபஸ்ட்டு நம்பர் இர்ரேஷனல் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் ஆடிஷன் சப்ராக்ஷன் அரித்மெட்டிக் மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இதெல்லாம் வந்து சாப்டர் 1. நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 மெஷர்மெண்ட். சாப்டர் 1ஓட எக்ஸாம்பிள் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதில் எதுனா மிஸ் ஆகிடுச்சுன்னா இல்லை உங்கள் புரியலன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் 2வது சாப்டரோடு பார்க்கலாம். பாய் வீவர்ஸ்.